தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை கண்டு மிரண்டு போன அமைச்சர். விஜயை கண்டு மிரண்டு போன அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி மதுரை தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். திருமங்கலத்தில் கள்ளிக்குடியில் ஒரு தனியார் மண்டபத்தில் மதுரை தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். ஆனால் திருமங்கலத்தில் திமுகவை சார்ந்தவர்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள். அதனால் வாக்குகள் குறைந்துள்ளது. விரைவில் தமிழக சட்டசபை தேர்தல் பணிகளை துவங்க உள்ளோம். 200 தொகுதிகள் நமக்கு இலக்கு. கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 200 தொகுதிகளை நாம் வெற்றி பெற வேண்டும். செப்டம்பர் 8ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் மதுரை வருகிறார். சுய உதவி கடன், இலவச வீட்டுமனை பட்டா வழங்குகிறார். அவரை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்று கூறி அவர் உரையாற்றும் பொழுது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்துள்ளார், அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று விஜயை பற்றி ஒரு நீண்ட நேரம் பேசினார். விஜயை பற்றி பேசும் பொழுதே அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, களப்பணியை இப்பொழுதே ஆற்ற வேண்டும், திமுக வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நடிகர் விஜய் மதுரையில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மதுரையில் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் விஜய்க்கு அதிக செல்வாக்கு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விஜயை கண்டு மிரண்டு போன அமைச்சர் பி. மூர்த்தி பற்றி திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.